frequency sound wavesல பேசுற. நீ இந்த நதிக்குள்ள கிட்டத்தட்ட 7 நாள் இருந்திருக்க. இப்போ நம்ம ஸ்பேஸ் ஷிப்பும் போயிடுச்சு. நாம இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். இல்ல, நான் என்னோட டாலரை வச்சு ஹெட் குவார்ட்டர்ஸ கான்டாக்ட் பண்ணிடுவேன். இதுல இருந்து கல்லுங்க. ஐயோ, நான் அந்த கல்ல தொலைச்சிட்டேனே. ஒருவேளை நான் காப்பாத்துனே, அவன் எப்படி இருந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட்டா தெரியல. மேபி நான் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவனோட உடம்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னால மறக்கவே முடியாது. மாஸ்டர், இன்னைக்கான வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 30 டிகிரி. காத்துல ஈரப்பது 40% தான் இருக்கு. இனி அடுத்து வர ஒரு வாரத்துக்கு எந்தவித அறிகுறியும் இல்ல. வானிலை அறிக்கை மிஸ்டர் ஃபேங்க், ஒரு சின்ன பிரச்சனை. சொல்லு. உங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கம்பெனில பிரச்சனை பண்றாங்க. எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸா? யாரு? நான் விசாரிச்ச வரைக்கும் இது ஏதோ நல்லா பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தெரியுது. நீங்க விட்டவங்க எல்லாம் ஐ மீன் நீங்க பிரேக்கப் பண்ணவங்க பிரஸ் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நம்ம கம்பெனி வாசல்ல பெரிய போராட்டம் பண்றாங்க. அதனால நீங்க இன்னைக்கு கம்பெனி பக்கம் போக வேண்டாம். உங்களுக்கு ஆக்சிடென்ட். உடனே அங்க வர சொல்லுங்க, நான் வரேன். சார் சார், இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்காம இங்க இருந்து பொண்ணுங்க போக மாட்டாங்களாம். இப்போ இங்க நடந்துட்டு இருக்க இந்த மிகப்பெரிய போராட்டம் யாருக்காகனா, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆன மிஸ்டர் ஃபிராங்காக தான். தோ அவரே வந்துட்டாரு, வாங்க போய் கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். சார் இந்த பொண்ணு சொல்றது உண்மையா சார்? நாங்க எல்லாம் அவளை கேட்டுட்டு இருக்கோம் சார். நாங்க கேட்கறது பதில் சொல்லுங்க சார். இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா சார்? அவங்க எல்லாரும் நீங்க கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டீங்களா சார்? சார் சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க தான் மேடம் வந்திருக்கோம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். சொல்லுங்க சார், இந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு எந்த தொடர்பு இருக்கா? இங்க நடக்கிற சம்பவத்தை என்ன பதில் சொல்ல போறீங்க சார்? சார் சொல்லுங்க சார். ஏமாத்துனீங்களா? எத்தனை பேர் சார் கல்யாணம் பண்ணி சார் பாருங்க. உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க சார். இதெல்லாம் உண்மையா சார்? விஷயத்தை கேள்விப்பட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. காதல ஒரு என்டர்டைன்மெண்டா பண்றது இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான செயல். ஆனா காதலுங்கிறது மனசுல இருந்து தான் வரணும். நீங்க இப்ப அவங்களை கூப்பிடுங்க. ஆனா சார், டோன்ட் வரி, நான் உங்களோட பொறுமையா தான் பேசுவேன். ஓகே. மிஸ்டர் ஃபிராங்க், லாஸ்ட் டைம் நம்ம டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன மறந்துட்டீங்க போல இருக்கு. சன்னி, இப்ப டைம் இல்ல. சோ நாங்க சொல்றத நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. சன்னி, ரியல் நேம் சோனியானி. நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் மாடல். ஒரு ஃபங்க்ஷன்ல மிஸ்டர் ஃபிராங்க நீங்க பாத்திருக்கீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எஃப் குரூப்புக்கு நிறைய இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் கம்பெனிஸ் இருக்கு. சோ எங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இந்த டிக்கெட் பாரிஸ்ல நடக்கிற போக் மேகசினோட நியூ ப்ராடக்ட்ஸ்க்கான போட்டோ ஷூட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போவோம். இதை வச்சு நீங்க இன்டர்நேஷனல் சூப்பர் மாடலா ஆயிடலாம். கை கிடைக்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு நழுவ விட்டுறாதீங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுது. தேங்க்யூ சார். சாரி ஃபார் த ட்ரபிள். அடுத்து நல்ல கம்பெனி. இவனை என்னன்னு சொல்றது? மேடம் சொல்லுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஃபிராங்க் என்ன உங்களுக்கு சொன்னாரு? பதில் கிடைச்சதா? கண்டிஷன்ஸ் எல்லாம் அவர் அக்செப்ட் ஒத்துக்கிறாரா? பண்ணாரா? வெளியே போகன்னு யார் சொன்னாங்க? அவர் சொன்னது சரிதான். காதல விளையாட்டுத்தனமா எடுத்துக்கவே கூடாது. அது தானாவே நடக்கும். சோ மத்தவங்க பர்சனலா தேவையில்லாம தப்பா போடாதீங்க.
இவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை அவங்க சமாளிச்சிட்டாங்க. நாங்க எல்லாரும் இப்ப கிளம்புறோம். மேடம், வெயிட் பண்ணுங்க. பதில் சொல்லிட்டு போங்க. மேடம், மிஸ்டர் ஃபேங்க் சொல்லுங்க. மேடம் மேடம், மேடம் சொல்லுங்க. என்ன நடந்துறாரு மேடம் மேடம், சொன்னாங்களா? வேற யாராவது இருக்காங்களா? நோ சார், இந்தாங்க, இதை நம்ம கால்குலேட் பண்ண டேட்டாஸ். உங்களோட ஞாபக மருதி கிட்டத்தட்ட ஒரு பெரிய புயலாவே மாறிக்கிட்டு இருக்கு சார். மிஸ்டர் ஃபேங்க், உங்களுக்கு இன்னும் புது கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணுமா? தேவையில்லை, என் டாக்டர் வர சொல்லு. ஓகே. அப்புறம் கார் ஆக்சிடென்ட் பத்தி ரிசல்ட் ஏதாவது தெரிஞ்சதா? அங்க இருந்தது நீங்க மட்டும்தான் சார். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால இத கூட நீங்க ஒரு தடவை பாத்துருங்க. கோமால இருக்கும்போது இந்த கல்லை உங்க கைக்குள்ள வச்சிருந்தீங்க. உங்களுக்கு இது முக்கியமா இருக்குமோன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இதை எடுத்து வச்சேன். கண்டிப்பா இது உங்களோட தானே சார்? இது என்னோடது இல்ல. சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்து இது என்ன கல்லு அப்படின்னு ரிசர்ச் பண்ண சொல்ல. ஓகே சார். ஷௌஷி, அந்த பூமிவாசியோட உடம்ப பார்த்து நீ மெய் மறந்து நின்னதுல நம்ம ஸ்பேஸ் ஷிப்ப நீ கோட்டை விட்டுட்ட. பூமியில இருக்கிறவங்க எல்லாம் கிறுக்கு பிடிச்சவங்கன்னு எனக்கு தெரியும். நீயும் அது மாதிரி தான் இருக்க. அப்படியா? நான் தான் இங்க பிஸியா இருக்கேன்ல. நீ நல்லா டீப்பா யோசிக்கணும். ஆமா, டீடைல்ஸ். அவன் உன் ஞாபகத்துல எப்படி இருக்கானோ அப்படியே அச்சு மரம வரைஞ்சு கொடு. அப்பா, முடிஞ்சது. அப்பா, என்ன தூக்கி எனக்கு காட்டு. நான் ஆமாங்கறத நீ மறந்துட்டியா? சரி, இந்தா. எப்படி இருக்கு? அடடா, நீ என்ன வரைஞ்சிருக்க? இந்த படத்தை வச்சு அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா நான் அவனோட ஃபேஸ கிளியரா பார்க்கவே இல்லையே. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்களே, அதுவும் எல்லாருக்கும் 2 கால் இருக்கு. சரி விடு, நான் இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம ஒரு கடைக்கு போகணும்.